வருஷமா பிராக்டிஸ் பண்ணாரு. ஒரு கிராமத்துல ஒரு தென்மேற்கு அப்படியே பருவ காற்று வீசக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமத்து தூசிகளோடு தூசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவன் சினிமாவுக்குள் வருகிறானே. சினிமா எப்படி? சினிமா மிக கடினமான ஒரு விஷயமாச்சு. சினிமாவை பத்தி ஒன்றுமே தெரியாத எப்படி இந்த சினிமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி என்னுடைய நண்பர்கள், உறவுகள், நட்பு, என் பேஷண்ட்ஸ், அட்டண்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. உண்மை பதிவு செய்கிறேன். எங்க டாக்டர் போய் சினிமாவில் ஜெயிச்சிருவாரா அல்லது சினிமாவில் தோத்து விடுவாரா, நேர்மையாக உழைச்சவரே என்ன ஆக போகுமோ தெரியல, ஒரு பதட்டம், ஒரு பயம், என் மீது இருக்கிற அக்கறை. ஏன்னா நான் சொன்னேன், என்னுடைய உலகம் மிக மிக சிறிய உலகம். அது ஒரு அன்னை இல்லம் என்கிற ஒரு கூட்டு உலகம். அது அந்த உலகம், அந்த ஆஸ்பத்திரி, என் பேஷண்ட்டுடைய அட்டண்டரே, என்னை சுற்றி அந்த ஒரு 50 மரம், ஒரு 50 செடி, அந்த மரத்தில் வந்து கூடு கட்டி வாழ்கிற அழகான என்னுடைய கரிசாங்குருவிகள், ஒரு 10-15 அணில்கள், என்னுடைய ஒட்டை மாடியில் என் மனைவி அப்படியே ஒரு சாப்பாடு வைக்கணும் சாயந்தரம், அதை சாப்பிட்டு போக வரக்கூடிய 25 காக்கா, 4 குருவி, இது மட்டும்தான் எனக்கு சொந்தமாக. இவ்வளவுதான் என் உலகமே. நிஜமாகவே எனக்கு வெளி உலகம் தெரியாது. மனித நோய்களை, மனம் சார்ந்த நோயாளிகளை கண்டறிந்த நான் சக மனிதனுடைய வெளி உலகத்துக்கு அதிகம் வராதவர். எப்படி இந்த திரைப்படம் என்கிற மிகப்பெரிய கடலுக்குள் போய் என்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் பார்க்கிறேன் நான் உண்மையிலேயே இந்த மயிலாஞ்சி படம் எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிறைய உண்மைகள் அதிகம் பேசக்கூடிய மேடைகளிலே சில நேரங்கள் உண்மைகள் முழுமையாக பேச முடியாவிட்டாலும் 2 உண்மையாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு நல்ல படம். பொதுவாக நான் சொல்றேன், பாடங்களில் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், மைனஸுக்கு போடுங்க சொல்லுங்க. மறுநாள் காலையில நாம இருப்பமாக யாருக்கும் தெரியாது. உலகம் நிலைத்தன்மையற்றது மனித வாழ்க்கை. இருக்கிறது பிளஸ் பாசிட்டிவ் நல்லதை எடுத்துக்கோங்க. இந்த 2 சரி. எப்படி இந்த அஜயன் பாலா அப்படிங்கிற ஒரு வக்து இந்த மயிலாஞ்சிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. மயிலாஞ்சிக்கும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற டாக்டருக்கு என்ன தொடர்பு, இந்த அஜயன் பாலாவுக்கு என்ன தொடர்பு என்கிற கேள்வி வருகிற பொழுது நிச்சயம் சொல்ல நினைக்கிறேன். கதை சொல்வதற்காக என்னுடைய படத்துடைய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறார். கதை 4 கதை சொல்றாரு. மௌனமாக கேட்டுட்டு இருக்கிறேன். கதை வந்து கேட்கிற இந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு அவர் ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன டாக்டர் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லையா? ஏன்னா நான் மனநல மருத்துவராக இருந்து எந்த ரியாக்ஷனை காட்டாம நான் உட்காந்து ஆகணும், அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனா அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன், தப்பா இருக்காங்க தம்பி, வேற ஏதாவது கதை இருக்காங்க? என்ன டாக்டர், என்ன மாதிரியான கதை தான் நீங்க விரும்புறீங்கன்னு ஒரே விஷயம் சொன்னேன். எனக்கு பிடிச்ச டாக்டர் நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் பீம்சிங் டாக்டர் எனக்கு பிடிக்கும். அந்த காலத்தில் பீம்சிங் டாக்டர் பிடிக்கும். ஸ்ரீதர் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிச்ச டாக்டர் ஸ்ரீதர், மகேந்திரன் சாரு, பாலு மகேந்திரா சாரு, பாலச்சந்தர் சாரு, பாரதி ராஜா சாரு, இவர்களெல்லாம் எனக்கு பிடிச்ச டாக்டர். ஏன் சொன்னா மனித உணர்வுகளை கடத்துவார். சினிமா என்கிற வெறும் பொழுதுபோக்கு ஊடகத்தை தாண்டி அதற்குள் ஒரு மனித உணர்வுகளை கடத்தக்கூடிய அது மாதிரி ஒரு கதை சொல்லுங்க தம்பின்னு சொன்னேன். நான் சொன்ன சார், அது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையாச்சு சார், சொல்லலாமா சொல்லுங்க. 5 நிமிஷம் சொன்னாரு. என்னுடைய மனைவி இந்த கதையை வந்து வேணாங்க, இது தூரத்துக்கு போடுங்க, இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு கதையை பண்ணுங்க, இது பழைய கதை அப்படிங்கிற மாதிரி சொன்ன கதையாச்சு சார். இல்லை, இதுதான் நம்ம படத்தோட கதை, அதுதான் மயிலாஞ்சி சொன்னேன். நான் பழைய கதை அல்ல, உணர்வுகள் எதுவுமே பழசு கிடையாது, புதுசு கிடையாது. எல்லா மனிதருக்கும் உணர்வுகள் பழசுதான். அந்த உணர்வுகள், காதல் என்பது இந்த பூமி அழிகிற வரைக்கும் காதல் மிக உன்னதமான ஒரு நெகிழ்வான உண்மையான உணர்வு தான். அதனால அந்த உணர்வு என்கிற கதை பழசு, ஆனால் அதை கொடுக்கிற விதம் புதுசாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சூஸ் பண்ணேன். அப்படிதான் இந்த மயிலாஞ்சி கதையை அஜயன் பாலா என்ற கேரக்டரை சூஸ் பண்ணேன். உண்மையிலேயே இந்த அப்புறம் அந்த மயிலாஞ்சி படத்துல எனக்கு கற்றுக் கொடுத்ததுல என்னன்னா நட்பை கற்றுக் கொடுத்துச்சுங்க. உண்மையிலே மிகப்பெரிய நட்பு கற்றுக் கொடுத்தது எனக்கு. நட்புக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே போது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது இல்லை அப்படிங்கிறத, நட்புக்கு வேல்யூ கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த மயிலாஞ்சி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மயிலாஞ்சி படத்துக்கு டைரக்டர் பிக்ஸ் பண்ணியாச்சு, இசையமைப்பாளர் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நேரம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது நம்முடைய டைரக்டருக்கு. அவர் ஒளிப்பதிவாளர் செரியன் சார். ஏன்னா அஜயன் பாலா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, முதல்ல படம் பண்ணுனா நான் தான் உனக்கு ஒளிப்பதிவாளன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ₹1 நீ அட்வான்ஸ் கொடுத்தியா, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ₹1 நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீ மறந்துட்டியடா, அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் நான் சொல்லிட்டு வாலண்டியரா வந்தாரு. நட்புக்காக வந்த அந்த நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலே நட்பு இன்னும் சேர்ந்து போகவில்லை. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டவுடனே ஒரு தம்பியை சொல்றோம், நம்ம இருக்கட்டும் அந்த தம்பியை நீ அடுத்த படத்துக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு அழகான மென்மையான காதல் என்கிற ஒரு உணர்வை அழகான கோணத்துல சொல்ற கதை. இந்த கதைக்கு இசையமைப்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு இசையமைப்பாளர் தான்,
நுணுக்கமாக உங்களுடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய மனிதர் என்று சொன்னால் அது இசைஞானி இளையராஜா தான் என்று சொல்லி அவர்கிட்ட போறாரு. டைரக்டர் யாரும் தெரியாது, தெரிஞ்சாலும் என்னுடைய தயாரிப்பாளர் யாரும் தெரியாது. ஆனா அங்க செழியன் என்கிற ஒற்றை நட்புக்காக உடனே இளையராஜா சார் எனக்கு தெரியாதுப்பா, புக் பண்ணிப்பா, முடிஞ்சு போச்சு. அங்கேயும் நட்பு பேசியது உண்மையிலே. அடுத்து எடிட்டர் யாரும் சொல்றாரு பாத்தீங்கன்னா, உண்மையிலே பெரிய பெரிய மலைகளை செதுக்கிய எடிட்டர் ஸ்ரீதர் பிரசாத் சார் இந்த மயிலாஞ்சி என்கிற சிறிய கூழாங்களையும் செதுக்கி விட்டிருக்கிறார். உண்மையில் அவர்கள் நான் இந்த தருணத்தில் நெகிழ்ச்சியோடு நான் நன்றியை பதிவு செய்ய வேண்டும். அந்த ஸ்ரீதர் பிரசாத் சார் என்பவரையும் இந்த படத்துக்கு அழைத்து வந்தது செரியன் சார் என்கிற அஜயன் பாலம் இதுவரைக்கிற நட்பு. அப்படியே யோசிச்சு பார்க்குறேன், வெற்றிமாறன் சார் போய் ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க, இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அடுத்த நொடியை சொல்கிறார், என்னுடைய ப்ரெசென்ட் படத்துக்கு ப்ளஸ் நல்லா அமைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக போட்டுக்கோங்க. ஒரே வரையை முடித்து விட்டார். அங்கு நெடிய நட்பினுடைய அந்த இது பேசிச்சு. திரும்பி பார்க்கிறேன், மிஸ்கின் சார் துவக்க விழா அன்னைக்கு மிஸ்கின் சார் வர்றாரு. அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு, இன்றைக்கும் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டாரு. மனதார அன்றைக்கு வாழ்த்தினார். இந்த படம் உண்மையில் என் கையை பிடித்து கையில் ஒரு முத்தமிட்டு சொன்னார். அந்த முத்தத்தை இன்றைக்கும் நான் பத்திரமாக என்னுடைய வீட்டு அலமாரியில் வைத்திருக்கிறேன். நான் மிஸ்கின் சார் கொடுத்த முத்தத்தை. டாக்டர், நீங்க திரைப்படத்துக்கு வேணும், நிறைய நல்ல படங்கள் படம். அந்த ஒரு நட்பை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய எல்லாத்துக்கும் மேலான நட்பு என்னுடைய அண்ணன் நட்பு, சீமான் அண்ணன் அவர்களுடைய நட்பு. என்னுடைய அண்ணன் தான் அவரே. இந்த கட்சி தலைவராக தெரியலாம், தமிழக மக்களுக்கு அறிமுகலாம், உலகம் முழுக்குமே அறிமுகமான ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய தலைவரை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் எனக்கு அவர் அண்ணன். அங்கும் ஒரு நட்பு, எங்க இருந்து கொண்ட நட்பு. ஆக சுத்தி சுத்தி இந்த மயிலாஞ்சி நிறைய நண்பர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நிகில் முருகன் என்கிற PRO அவரே எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. புதுசா இப்பதான் சந்திச்சேன். சந்திச்சோட நேரத்தில் மனைவிக்கு வந்து உடனே ஒரு போனை போட்டு ஒரு வடமொழி முருகன் கோயிலுக்கு கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய 10 நிமிஷத்துல அவர் 15 போன் பண்ணிட்டாரு. அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறேன். நல்ல நட்பு. ஆகவே இந்த திரைப்படத்தில் நட்பை தாண்டி நன்றிகளை நான் சொல்லணும், வரவேற்கணும். அத்தனை பேரை நான் வரவேற்கிறேன், கவனித்துக்கிறேன். தனஞ்சயன் சார் அவருடைய ப்ரொடியூசர், அவருடைய பேட்டிகளாம் பார்த்துட்டேன். அழகான தமிழ் இருக்கும். நான் ரசிச்சு கேட்பேன் அவருடைய பேட்டி. அவரு தனஞ்சயன் சார் வந்திருக்காரு. என்னுடைய அன்பு மாமா நடிகர் சிங்கப்புலி. சிறு வயது முதலில் எங்களோட நாங்கள் கட்டி தழுவி வாழ்ந்த அந்த நாட்கள், அது அன்பு, நட்பு, உறவு பார்க்கிறேன் நான். மாமா பேரரசு சார் வந்து இந்த படம் வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள்ல அவரும் ஒருத்தர் என்பதற்காக நன்றி கூறுகிறேன். உண்மையிலேயே கங்கைமரன் சார், நான் இளையராஜா சாரை எந்த அளவுக்கு நான் ரசிக்கிறேனோ அதை ஒருபடி கங்கைமரன் சாரை ரசிப்பேன். நான் சிறு வயதிலே கங்கைமனுடைய பாடல்கள், கங்கைமனுடைய இசை, கங்கைமனுடைய பேச்சு இதை ரசிச்சு வளர்ந்தேன் நான். உண்மையிலே அது ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு தட்டான என் கன்னத்தில் முத்துமிட்டு போன மாதிரியே இருக்கும். காதோரம் என்று கேட்டாலும் ரீகாரம். அந்த மாதிரி கங்கைமனுடைய பாடல்கள். ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கு நான் நன்றி வரவேற்கிறேன், மனமாக வரவேற்கிறேன். இந்த படக்குழு சார்பாக என்னுடைய பாலிய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர், ADGP-ஆக இருக்கிறார் தினகரன் IPS. உண்மையிலே அவர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் எந்த ஆடியோ லான்ச்சோ அல்லது எந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சிக்கு எந்த அழைப்பு வந்தாலுமே ப்ரீவியஸோ எதுக்குமே நான் வந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, இங்கு ADGP தினகரன் IPS-ஆக நான் வரவில்லை. பள்ளி நாட்களில் சைக்கிளில் நம்ம 2 பேரும் போனோமே, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி நீ உட்கார, நான் அழுத்திட்டு போனேன் பாருங்க. அந்த பள்ளித்தோழன் அர்ஜுன் அன்புக்காக வேணும் என்று சொன்ன நட்பை பார்க்கிறேன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. நடிப்பு கொடுத்த ஹீரோ உண்மையிலே ஸ்ரீராம் சொல்லவே வேணாம், நீங்க பாருங்க. உண்மையிலேயே நல்லா வரணும். அவருக்கு என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தா குரூப் என்னுடைய படத்துடைய கதாநாயகி. உண்மையிலே சொல்கிறேன், மிகையாக அல்ல, நடிப்பில் கூட மிகையாக இல்லை, கீழே இல்லை. அந்த சாரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு நான் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். AL விஜய் சார் அவருடைய தெய்வ திருமகன் படத்தை நாங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து திரும்ப பல முறை இப்பயும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மிக சிறந்த படைப்பு கொடுத்த அவரை நான் மனமாற இந்த மயிலாஞ்சி படக்குழு சார்பாக வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறேன். இயக்குனர் மீரா கதிரேஷ் சொன்ன அவரை நான் மனமாற வரவேற்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற மீடியா நண்பர்கள், இந்த செய்திகளை நீங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டும். உண்மையிலேயே துவக்கத்தில் சொல்கிற பொழுது இந்த கதை காதல் என்பது வேறு விதமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே காதல் வேறு விதமானதா, என்றைக்கும் ஒரே விதமானது தான். உண்மையான காதல் என்பது காதலாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இருக்கிற இந்த மயிலாஞ்சியை நீங்கள் கடத்தி என்னுடைய தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும். இளைய தலைமுறைக்கு அவர் அத்தனை பேருமே நான் மனமாற வரவேற்கிறேன், நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்காக உறுதுணையாக இருந்த படம் எடுக்க சொன்ன அடுத்த செகண்ட் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன், மகள்
மகன், என்னுடைய உறவுகள், நட்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த காலத்தில் நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். கலந்து கொண்டிருக்கிற வெறும் மயிலாஞ்சி பட விழா மட்டுமே அல்ல, ஒரு உணர்வு சார்ந்த விழாவை குடும்ப உறவுகளாக நினைத்து அத்தனை பேருமே கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வரவேற்று மகிழ்கிறேன். பாலுமகேந்திரா சாருடைய மனைவி நான் இப்பதான் முதன்முறையாக பார்க்கிறேன். உண்மையிலே ஓவியர், அவருடைய மனைவி, அவர் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறதுக்கு நான் மனமாற வரவேற்றும் நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் மறைந்தாலும் இன்றைக்கு நட்போடு உயிர்ப்போடு இருக்கிறதே என்பதை காட்டுவதற்கான நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறதே. காதல் சினிமாக்குள்ளே, ஆனால் இந்த சினிமாவுக்கு வெளியே நட்பை நம்ம எல்லாரும் இணைச்சிருக்கு என்ற செய்தியை சொல்லி இந்த இனிய தருணத்திலேயே உங்கள் அத்தனை பேருமே மயிலாஞ்சி படக்குழு தயார்பாக நான் மனமாற வரவேற்று நெஞ்சம் நிகழ்ச்சிய ஒரு நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக நன்றி சார், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு மருத்துவர் இந்த அளவுக்கு ரொம்ப அழகா பேசியிருக்கிறதுல எல்லாருமே ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அடுத்ததாக அவள் பெயர் தமிழரசி என்னும் அழகிய உணர்வையும் விடுதிர படம் மூலமாக விழிப்புணர்வையும் வழங்கிய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களே பேசுமாறு. நான் மிகவும் மதிக்கக்கூடிய கங்கைமரன் சார், ஆதித்யகுமார் சார், பேரரசு சார், சீமான், இன்னும் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் இருப்பதை நான் மிகவும் பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கனமாகவும் நினைக்கிறேன். அஜய் பாலா என்னுடைய நீண்டகால நண்பர் அப்படிங்கிறத விட நாங்கள்லாம் சினிமா வந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி எளிதில் உலக படங்களை ஒரு இணையத்தில் போய் தரவிறக்கம் செஞ்சு பார்த்துட முடியாது. எங்களுக்கு உலக படங்களை பற்றின ஒரு விஷயமா முதல்ல அன்னைக்கு அஜய் பாலா அவர்களுடைய மொழிபெயர்த்த விக்டோரியா டிசிகாவுடைய பைசைக்கிள் தூஸ் ஆகட்டும், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா ஆகட்டும், இந்த மாதிரியான முக்கியமான புத்தகங்கள் தான் எங்களுக்கு மிக சினிமாவுக்கு பெரிய அளவில் எப்படி நம்மளுடைய கேரியரை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவின புத்தகங்கள். அவருடைய ஒரு ரைட்டராக எனக்கு அஜய் பாலா ரொம்ப பிடிக்கும். அவருடைய கூட்சூட்டியின் கடைசி பெட்டி ஆகட்டும், அவருடைய நிறைய கதைகள் என்னுடைய ஃபேவரட்டான கதைகள் இருக்கு. அஜய் பாலா எப்போவோ ஒரு டைரக்டராக இருக்கணும். அவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் மிக கடினமான உழைப்பாளி. மயிலாஞ்சி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, சாங்ஸும் ட்ரைலரும். நிச்சயமாக அவங்க அம்மாவை தான் நினச்சி பார்க்குறேன். அஜய் அவங்க அம்மா நான் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அஜயனை அவங்க சீக்கிரமாக இயக்குநராக பார்க்கணும்னு விரும்பின ஒருத்தங்க. நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. நடிச்சிருக்கக்கூடிய கார்த்திக், அவரோட கன்னிமாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவங்க ஹீரோயின் ரொம்ப இயல்பாக அழகாக பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார் இந்த படத்துக்கு ரொம்ப சரியான தேர்வு, அது ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக சொன்னார். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. அஜய் பாலா அவருடைய நட்பும் அஜய் பாலாவுடைய உழைப்புக்குமான அங்கீகாரமாக தான் இவங்க எல்லாரும் வருகை இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த இடத்துலேயே இந்த படம் ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறியாக திரும்பிடுது. எல்லோருக்கும் படம் சார்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு குரல் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும். அவங்களுடைய பார்வையை சுவைப்பட நமக்கு சினிமாவாக கொடுக்குறவங்க தான் ஒளிப்பதிவாளர்கள். அப்படி ஒளி, நிழல், நிறம், அமைதி இது எல்லாத்தையும் இயற்கையோட ரசனையோடு சேர்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி இயல்பாக எப்போதும் தன்னுடைய எல்லா படங்களையுமே காட்சிப்படுத்தக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவாளர் திரு செழியன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற நான் மதிக்கிற ஆளுமைகளுக்கும் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அஜய் பாலா என்னுடைய நண்பன். புதுசாக சொன்ன மாதிரி 2000 நான் பிஜி ஸ்ரீராம் சட்ட உதவியாளராக இருந்தேன். அவர் இன்னொரு இயக்குநர்கிட்ட உதவியாளராக இருந்தார். அப்போ சாலி கிராமத்தில் தெருக்கில் நான் நடந்து போகும்போது அவர் ஒரு நாள் சொல்லி, நீ நான் முதல் படம் பண்ணேன், நீ தான் நான் கேமரா பண்ணணும், சரி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னேன். அப்போ இந்த அட்வான்ஸ் சொல்லி பைக்கில் எடுத்து ஒரு வகையாக கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 25 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் அலுவலகத்துக்கு நீ என்ன பெரிய இயக்குனரோட ஒர்க் பண்ணிட்டா ஏன் கூட பண்ணுவீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், அட்வான்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, பாப்பா நம்ம பண்ணுவோன்னு இருக்கு. அந்த படம்
ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு படம் நம்ம எடுக்கும்போது அந்த படத்தில் யாராவது 2 பேர் நமக்கு நெருக்கமாக ஆவாங்க. இப்போ ஸ்ரீராம் கார்த்திக் அவர் வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்தாருங்கிறது எனக்கு தெரியும். அவருக்காக அவரை நான் வாழ்த்துக்கிறேன். தமிழில் முக்கியமான ஒரு நடிகராக அவர் வரணும். படத்தில் பங்களிப்பு கொடுத்த கிருஷ்ணா, சகோதரர் சிங்கமொழி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா தயாரிப்பாளர் அர்ஜுன் அவர்கள். கடந்த 2 வருஷத்தில் அவர் நிறைய முறையில் நாங்கள் பேசி ஒரு நல்ல நண்பராக அவர் இருந்தாங்கிட்டார். ஊரில் வந்து மழை பெய்யும் போது இடி இடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ச்சனனுக்கு பேர் கொடுத்து அர்ச்சனனுக்கு பேர் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேரை சொன்னால் அந்த பயம் வராது, அந்த இடி விலகி போயிருக்கும். அது மாதிரி கடந்த 2 வருடங்கள் பல இடிகளை அவர் தாங்கி இந்த இடத்துல இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய சாதனை. அது சினிமா மேலே இருக்கக்கூடிய அவருக்கு அன்பும் அந்த கலை மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு இருந்த ரொம்ப ஆர்வத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஊட்டியில் நடக்க போகுது அப்படின்னு. ஊட்டினாலே அந்த ஊட்டி தமிழ் சினிமானாலே நமக்கு அடுத்து வர பெயர் வந்து மதிப்புக்குரிய பாலுமந்திரா சார் அவர்கள் தான். அப்போ அவர் எடுத்த லொக்கேஷன்ஸ் இல்லாமல் வேற ஒரு இடங்களை போய் தேடி எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தோம். ஏன்னா என்னுடைய முதல் படம் அடிஷனல் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி சீமான் அவருடைய தம்பி படத்தில் நான் வந்து கேமரா முதல்ல நான் சொல்கிறேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள்லாம் நான் ஷூட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான, ஒரு மாதிரி கிளாமரஸான, ரொம்ப ராவான ஒரு படங்களாக இருந்ததுனால அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி ஒரு படம் கலர்ஃபுல்லாக ஃபேண்டஸியாக ரொம்ப கிளாஸியாக ஒரு படம் நான் பண்ணுறேன். இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்கான நண்பர் அஜயனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஊட்டி அப்படிங்கும் போது நான் ஒவ்வொரு ஃப்ரேம் எடுக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, பாலுமந்திரா சார் ஞாபகம் வந்தார். அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டையும் இன்னொரு மேதை பார்க்க போகிறாரு, இளையராஜா சார் பார்க்க போகிறாருன்றது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுத்துட்டே இருந்துச்சு. அதனால் இந்த ஷாட் இந்த ஷாட்டை வந்து விடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை தொட்டவங்க ஒரு பொண்ணாக மாறிடும். அது மாதிரி ராஜா சார் வந்து இந்த படத்தை வந்து எப்படி மாற்றிருக்காருங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். நான் பெரிதும் மதிக்கிற பாலுமந்திரா சாருக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புவதாக இருந்தால் இந்த படத்தின் ஒளிப்பதிவு மூலமாக நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். திரு லால்குடி இளையராஜா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஜயன் பாலா அண்ணா வந்து எனக்கு, நான் மெட்ராஸ்க்கு ஊர்லேருந்து லால்குடியிலேருந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு வரப்போ மெட்ராஸே தெரியாது. ஸோ மெட்ராஸே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். அப்போ வந்து என் காலேஜில் படித்த சண்முக சுந்தரம்னு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவர் வந்து ஆண்டவனுக்குலாம் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவார். அவர் ரூமில் தான் தஞ்சம் அடைஞ்சேன். அங்கே மயிலாப்பூரில் காமதேனு தேட்டருக்கு ஆப்போசிட். மேக்ஸிமம் சினிமா வந்து காமதேனு தேட்டரில் டிக்கெட் எல்லாமே உள்ளே ஓடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துக்கலாம். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க பெருசாக. அங்கே படம் பார்த்துட்டு வந்து வெறுமன ரூமில் தங்கிட்டு இருக்கப்போ, ரூமில் தூங்கிட்டு இருக்கப்போ, எப்போதும் படுத்துக்கிட்டே கிடக்கிறப்ப ஏதாவது ஒரு புக்ஸ் நம்ம பக்கத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வருவாங்க, இலக்கியவாதிகள் வந்து அண்ணன் இசக்கி அண்ணன், அது மாதிரி இலக்கியவாதிகள் பூங்காற்று தனசேகர். அது மாதிரி எனக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுலேருந்தே ஓவியம் மட்டும்தான். ஸோ படம் வரைவேன், நான் பார்க்குற காட்சியை வரைவேன், அதோட நம்மளுக்கு நாலேஜ் அவ்வளோதான். அதனால தான் ஓவியக் கல்லூரியிலே போய் நான் ஓவியக் கல்லூரியில் ஜாயின் பண்ணது. அதனால தான் எனக்கு வாசிப்பு அப்படிங்கிறதுனா நான் பிகம் ஃபேன் ஆஃப் ஹிம். அவரால் தான் எனக்கு வாசிப்பு திறன் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய புக்ஸு படிக்க ஆரம்பித்தேன். ஜெயகாந்தன், ஜெயமோகன், அது மாதிரிலாம் ரைட்டர்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். நான் வந்து அதுக்கப்புறம் சில படங்கள்லாம், நிறைய படங்கள்லாம் பண்ணி எனக்குன்னு ஒரு நேம் வந்துருச்சு. இவர் படம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோன்னா நானே ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள் கூட உங்கள் படத்தில் நான் இருக்கணும்ண்ணா அப்படின்னு வாலண்டியராக நானே கால் பண்ணி ஆசைப்பட்டு இந்த படத்தில் அவர் படத்தில் என் பேரும் வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட பெரிய விஷயம், இளையராஜா சார் டைட்டில் சார் கூட லால்குடி இளையராஜான்னு என் பேர் வந்ததுக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை. நன்றி. வணக்கம். நீங்கள்லாம் தட்டுவீங்கன்னு இல்லை நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். 9 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் சினிமாவில் நடக்குமா? அது கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு 11 படம் இருக்கேன்.
இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நான் 5 வரையும் பேசுவேன், 10 வரையும் பேசுவேன், 15 வரையும் பேசுவேன், 20 வரையும் கூட பேசுவேன். ஆனால் அடுத்தவங்களாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம். இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா. பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர் கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. முதல் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா நாங்கள் போகிற ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் பாலவரம் பக்கத்தில். அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலே நாங்கள் புலம்பெயர்ந்து எங்கள் சரியான மழை பயம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவள் தாத்தா அவள் அப்பாவோட சேத்தூரில் இருந்தார். அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர், எங்கள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர், எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவரு, எங்கள் சித்தப்பா எலக்ட்ரீஷியனு, எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்கள் ஒரு 4 பஸ் வச்சுருந்தோம். அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் அவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர், 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே நம்ம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட்டு இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சாமி விடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது. அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசுகிற சரித்திரமே கிடையாது. அப்பா, அம்மா, பாரதியார், வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டேன்னா நான் அவருக்கு 1 லட்சம் ரூபா. இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடங்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா. ஏசியே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா 4 லட்சம் ரூபா. எதுவுமே ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையில் வரதில்லை. அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுவார்கள். அது மாதிரி அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே டைச்சோர் பிடிச்சோர் கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டார், இனிமேலே சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காய்கறி வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணிடுவோம் மாமா, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு. இவ்வளோ ஆகும். சரி மாமா பண்ணிடலாம். எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறான், அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கலாம் மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறையும் மாமா. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா சிங்கப்பூர் கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவு தாண்டி விடுவாங்க. ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வந்து படம் எடுக்கிறேன்னாலே நான் எடுக்கல. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கல. ஆனால் அஜயன் பாலாவை சந்திக்கும் போது அஜயன் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அவர் தான் எடுக்கிறார். அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருவான்னு. ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்கார். செலியன்
ராஜா சார், ஸ்ரீகர் சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுனா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம். சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர், ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தீங்கன்னா மாமா மண்டபத்துக்கு என்ன மருந்து கொடுக்குறேன், கைகால் வலுப்புக்கு என்ன செய்யுது, தூக்கத்தில் என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்கா என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ நினைச்சிருக்கோம், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இதை இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்கள் 1 மணி நேரமாக ஒரு ஆள் கூட பேசுவீங்க, யார் கூட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவேன். நைட்டு 10 மணிக்கு பேச 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவோம், நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் எழுத்து விடணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பச்சம் முத்துராமனுங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டம் சொல்லி வாங்க மாமா அப்படின்னு, எப்போ மாப்பிள்ள வரணும்னா 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும், கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு 5:30 வந்தேன். இந்த மாதிரி மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ள 5 மணிலேருந்து வந்துருங்க மாமா சாப்பிடுங்க மாமா. அப்புறமேல் டக்குன்னு போய் காட்டில் உட்காந்து ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடாம அப்படின்னா மாமா கூப்பிட்டு போனோன்னே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறாங்க, சின்ன சின்ன தோசையாக போடுறாங்க. என்ன மாமா சின்ன தோசை, சினிமாவில் ஒருத்தர் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாக. பெரிய இட்லியை போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்குது. ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கிடைக்க முடியாது, அதனால் சின்ன இட்லியை போடுவேன். சின்ன தோசையை போட்டால் நான் பெரிய ஆளுனா சின்ன தோசை மனுஷன் பெருசாக இந்த சினிமாவில் பெருசாக கேரியர் தந்தோம்னா இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கழிக்க மாட்டார், ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போனோடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுனேன், தோசை ஊற்றினா அப்புறம் ஒரு லைட் மேன் வந்தார். அண்ணே ஒரு வெள்ளைக்கரு மஞ்சள் ஊற்றி ஒரு தோசையை போட்டுருந்தாங்க, அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கரு மஞ்சள் பண்ணி கொஞ்சம் கலக்கி வெள்ளையத்தோடு சேர்த்து ஊற்றுனாங்க, அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சொல்லுவாங்களா அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட்டாக போல இருக்குது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவேன், மீட்டிங்லாம் பேசலான்னு 2 மணி நேரம் பேசுவேன். என்னைய விவேக் கிருஷ்ணன் லிங்கம் சாஞ்ச எல்லாம் சேர்ந்து கம்பர் திருவிழா, பாண்டிய திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடிச்சு நொறுக்குவேன். ராஜபாங்க சேர்த்து ஒரு விருதுநகர்லேயே கல்லை கேட்டுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்து போவார். டங்கடா மாமா வேறு மாமா இருந்தால் பரவாயில்ல வாங்க மாப்பிட அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏலாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவேன். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு தடவை வயதாக வரலன்னு வச்சுக்க உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரிச்சு, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன், பைபாஸில் எந்த பக்கம் போயிடுவேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் சில்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனி பேர் 10 அர்ஜுனி பேர் 10 இந்த மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயம், எல்லாமே கஷ்டமான விஷயம், எதுவுமே ஈஸி இல்லை. உங்களுக்கு தெரியாதா, வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் காமிச்சிங்க, கொஞ்சம் எரியா 4 நாள் எரியா 2 ஊசி கூடியா, பேசாமல் கைக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பால் ஏற்றி குடியா அப்படின்னு சொல்லிட்டானே நீங்கள் சோதனை கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் மாமா, நீங்கள் வந்து கொடுதி வறுமை கொடுது, இளமை வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்படுத்தினாலும் அது உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்காரு கங்கைவன் சார், அவங்க படாத கஷ்டமா. இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா. அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தாருன்னே தெரியல. அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுங்க. அவர் கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ ஒரு ஜிஜிபிட்ட என்னென்ன கேட்டான்
நான் ஃபோன் பண்ணி கேட்டு அர்ஜுனா சார் வரவேன் பேசுகிறேன் டீ அப்படின்னு சொல்லுங்கள் என்ன செய்யுங்க அது கிடைக்குமான்னு ஷாக் ஆகிட்டார். சின்ன பிள்ளையா பேசுறது நானே இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸை செக் பண்ணிக்கோங்க, நீ சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாங் ஆர்டரில் இருக்கேங்க. அவரை விடவே இல்லையா, என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டு கீழே அந்த ₹1 இவர் ₹1 கொடுத்தாரா, அவர் ₹1 வச்சுக்கிட்டாரா, அந்த காசை வச்சுட்டு எப்படி இருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்தால் என்ன ஆகிடும். நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன், என்கிட்ட தான் ₹10 அனுப்புகிறேன், எனக்கு ஒருத்தவங்க. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சினிமா நினைவு வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர். இது ஒன்றுமே வேணும். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் என்ன போங்க சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார், சாப்பாடுன்னு சாதாரண சாப்பிட்றாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சாரு, பாலாசன்ட்ட வேலை பார்த்துட்டு கீழே அன்னை சினிமா என்னை விட்டு போயிட்டேன். மதியானம் சாப்பிடுவோம்னா நான் சாப்பிடுவேன், சரி ஏதாவது வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு வா, காலையில் ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. மதியானம் போய் சாமான் வாங்கிட்டு வராங்க. நான் ஒரு கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி 2 ₹10 பேக்கெட் தயிர் பேக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்தாங்க சமைக்கலான்னு. ஏன்னா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்கேன், இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறாங்க. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டன், அந்த இது மாதிரி இருக்குங்களா வரவேசி மாதிரி இருக்குங்களா, அது 2 கிலோ வாங்கினேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கினேன். பச்சை மிளகா வாங்கினேன். இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்கினேன். அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறேன். இல்லை அவனுக்கு ரசம் தான் அப்படி சாப்பிட மாட்டாங்க. இந்த கொஞ்சம் பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறேன், அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறேன், அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறேன். சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த 60 முட்டை வைடா பழத்தாதரா பாடுறா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாங்க. எங்கேருந்து வராங்க, எப்படி சாப்பிட்டு போகிறாங்க, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நாங்களும் என்ன தட்டை கழுவி சொன்னேன், இல்லை அவன் வேலை போய் தொலைறாண்டா, தட்டு தானே நம்ம கழுவும்டா, அதையும் இயற்கை போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோடா. விட்றா போனீங்கன்னா நாமத்தும் அதில் வந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதியாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தட்டி வாய்ப்பு போயிருப்பாங்க. அன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டே இருந்தாலே வாய்ப்பு. அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னாங்க. சொல்லிடலாமான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிடலாம். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஆகிடுமோ, நடிகையாக இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கணும் அப்படின்னா அது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா அப்படியே எனக்கு பிரச்சனை. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் எப்போ தனியாக வரணும்னு பேசிக்கிட்டே நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் லெட்டர் போயில என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமானண்ணன், செல்லியன் சார், டாக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் கிடைக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணனே சொல்லுவேன். ஒரு நல்ல படத்தை 100 தடவை பார்க்க, நல்ல படத்தை பாரு. இப்படி அந்த கட்சியை பார்த்தா அந்த கட்சியாலும் தூக்கியா ஒரு படம் பாரு. உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காம்பரம், அவன் எங்கெல்லாம் சொல்லாதரா. இந்த படத்தில் உட்காந்துருக்காங்க தம்பி பாலா பேர சொல்கிறான், பாலுமேந்திர சார் பேர சொல்கிறான்.
பீம்சிங் பேர சொல்கிறா, ஆங்கிலேயன் பேர சொல்கிறா, இல்லை டைரக்டரை பெரிய டைரக்டர் எம்ஜிஆர் பேர சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையாமன் சார் படத்தில் 2 படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்து கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேன், நான் வச்சிருவேன் அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சிருவேன் சார். அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன் சரி என் சகோதரன் ஒரு மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள். கேட்பாரு, என்ன சாப்பிட்டேன் அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை நான் 12 மணிக்கு பேசுகிறீங்களே அந்த அப்படிப்பார். என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல, அது மிஸ்கின் சார் இருக்கும். நான் சைக்கிளில் பண்ணேன். ஒரு சைக்கிள் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை கார் விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்கிரம் சைலண்டாக இருக்கும். அப்போ கேட்ட ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவேன், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவேன்னாங்க. நான் இறங்கினேன். அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவான். அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவேன்னு சொன்னாங்க. அதே ஆளுதான் 2 வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே இன்னமாடா நிற்கிறேன், அவனை கொடுறான். அதே 100 ரூபா விட்டேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னைக்குள்ள சொன்னேன். ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கொண்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதா, உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப் மொத்தமே ஒரு 5000 ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருந்தவங்களை நான் அழகாக காட்ட போகிறேன். அதில் வெற்றி விட்டாரா சரியான தெரியல. நம்ம அழகாக இருந்தால் இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சினிப்பிள்ளைங்க ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னு போயிட்டாங்க. நல்லபடியாக போய் ஏறினேன். காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர, பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ஜீன்ஸு, கேப்பு எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு கொண்டு போச்சுனார். இல்லை சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டார். அவர் நிறைய தேவைப்படும், அவரை வச்சுக்கிறார். எனக்கு வேணாம், ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துருவேன். இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார், கார் ஏறி போயிட்டே இருங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தான் நம்மளை சினிமாவில் இன்னும் இருக்குது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடியில் அப்போ இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச இளையராஜா லால்குடியில் வந்து நேர்மை மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இந்த செட்டப் பண்ணுன்னா இந்த செட்டுக்கு எவ்வளோ தான் ஆகுது, நீங்களே வந்து செலவீங்க, நீங்களே பார்த்துங்க, அந்த 5 நிமிஷம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் தங்கி அண்ணன் அவர் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போகணும். எழுத்தாளர் கல்வி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவறு சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. காலை வணக்கம். பேரன்புக்குரிய எனது அஜயன் பாலா. நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்கறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. பயங்கர ஒரு கண்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணும்னா ரொம்ப சில பேர் வெற்றிமாறன், அஜயன் பாலா, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சில பேர் உங்களோட. ஸோ என் சினிமாவில் ஒரு சிக்குமுக்கி கல் போல் நான் ஒன்று சொல்ல, அவரை எதிர்த்து சொல்ல, ஒரு டயலக்டிக்கலாக என் சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம். அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க? அஜயன் பாலா வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப பண்பான மனிதர், அன்பான மனிதர். அதனால ரொம்ப நாள் சினிமா கிடைக்கல. சினிமா
இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலி. அது மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஆக்சுவலி எனக்கு முன்னாடி வெற்றிமாறனுக்கு வந்து அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும். பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஸோ நீங்கள் எடுத்துக்காரு. அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான். நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன். அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபேஸஸ். செடியன் வந்து எப்பயுமே சொல்வார், நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் 1 மணிக்கு வருவோம் பசியோடு. நாங்கள் பசியோடு 1 மணிக்கெலாம் படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி சமைக்கிறேன்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்கலங்க சீமா சார் பற்றி பேசியிருக்கார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் செடியனும் சில நண்பர்கள் அழுகிறத பார்த்துருக்கேன். இந்த இயற்கை உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் கேட்டேன். ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போன்ற ஒரு துறை உலகத்தில் இருக்குமே. சினிமாக்குள்ள கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை. சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட் விஷயத்த நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் வந்து நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கலை படைப்பில் அந்த பதங்களாக நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸோ நீங்கள் சினிமாவை பற்றி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா ஒரு நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசு பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பவுமே விட்டு கொடுக்காது. அவங்க சில வயசு தான் பேசுவாங்க, எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. ஏன் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான். அது எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவை அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு பெரிய பாலிமேத், ஐ திங்க் நேம் எனிதிங் இன் சினிமா ஐ வுட் ஹவ் டன். அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை எனக்கு கொடுத்த வாரம் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினார். ஒரு நாள் மனநல மருத்துவராக பேசினார். ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம் தான். ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி. கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சமூகத்திற்கு தெரப்பி. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன்
தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிருவாங்க. அதுக்கு கூட அதான், ஏன்னா அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரபிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டை எடுத்துக்கிட்டால் கூட, லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் தெரபிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்கு அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுவர்த்தி போல எரிச்சுக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் அன் ஐடென்டி சார், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது, இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன். அதையும் நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக்கிறேன். நேற்று கூட அதை பற்றி பேசினேன், அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபியூச்சர் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் த டைம் அண்ட் மணி இன் சினிமா. ட்ரையாங்கிள் தெரியும் எல்லாரும், முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 5 வகையான முக்கோணங்கள் இருக்குது. ஐசாசஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷனில் இருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் கதாசிரியம், அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்க்கு சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல், இல்லை வந்து சீகர் பிரசாத் போல், இளையராஜா போல் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்குறோம். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் வந்து கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த 2ஐயும் பாசிபிள் ஆகிற ப்ரொடியூசர்ஸ். அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யல. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த 2 பக்கம் வந்து தேவையில்லாமல் போயிடும். வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அது என்ன, நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா எடுத்த ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 30 சினிமாக்கள் எடுக்கப்படுகிறாங்க. அது ஆச்சரியம். அந்த 30 சினிமாக்களில் ஒரு 5 சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு 3 படமாக பிளான் பண்ணணும். அந்த அர்ஜுன் சார் சொல்கிறது அப்படி தான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 2வது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட். 3வது படம் with all this experience, with all these insights and with very important patience and finding the right technician and the visionary, we'll get back to money. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். இது வந்து தனஞ்சயன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் யூம்பார். நான் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படிமே. இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இந்த நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்கலான்னு எடுத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக.
ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சிருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன். அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப இப்போ பார்த்து பேச மாட்டார், சிரிப்பார், போவார். அந்த மனிதரோட ஒர்க் அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா சொல்லுவாங்க, ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்னைக்கு இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் சீமானவன் கூட அப்படி தான் ஒரு 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 பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கணும், நீங்கள் பேச்சு வண்ணம் இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சேவன் தான். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த 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 மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலவனை ரொம்ப பாராட்டுறேன். இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை. இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா பிரியாவுடைய துணைவியாக இங்கே இருக்குது. அவங்க வந்தது என்னமோ ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது. கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அது சொல்லுது. ஆக்சுவலாக அந்த அம்மா எனக்கு தெரியல, அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா மாறுது, முகம் மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, உடம்பு சுருங்குது, முகம் சுருங்குது. ரொம்ப நன்றிமா, இங்கே வந்தது ரொம்ப அழகு. தப்பாக எடுத்துக்காங்க, எல்லாரும் எந்திரிச்சு ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு. எஸ், அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான், சினிமாக்காரனுக்கு எதாவது போனால் வாடகை கொடுக்க மாட்டான். ஆனால் ஐயா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவனுமே இல்லையா, அதுக்கு சாட்சி தான் எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நண்பர்கள் நிறைய பேர் நான் பேசல, விஜய் சார் டாக்குனா. அப்புறம் அந்த படத்தில் நான் சில காட்சிகள் பார்க்கும்போது செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் ஆடிருக்கார். ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரத்யேக்கிங்கான இருந்துச்சு. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஹோல் மூவி. அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஷார்ட் பேனுடைய ஃபஸ்ட்டு நக்டூன் கேட்டேன். ஆக்சுவலாக பி ஃப்ளாட் மைனருடைய நக்டூன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக, ஏன்னா வாழ்நாளில் பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும்ல, ஏன் பேசுறதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஆனால் எப்பவுமே டெய்லி நான் அப்படி ஒன்று வரும்போது நான் ராஜா சார் பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்தது அவங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தோம். இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகல் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸை பற்றி அவரால் கிரியேட் பண்ண முடியுது. 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ள இருக்க எல்லா டியூனும் எக்ஸஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களில் ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. there are 2 ways of film கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஹரண்டாகவே அவங்களுக்கு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோஸ்டகோவிச், நான் படித்தது நான் கேட்டதில் சோஸ்டகோவிச், பீத்தோவன், பிரைமரிலி பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரஹ்மானின் அவங்களாம். அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் bent towards art, 24/7 thinking about music.
அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்கிற ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 24/7 அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணுறேன், பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபாவில் வச்சுருப்பாரு, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு புரியல. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படி இருந்துச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறாரு 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன், தம்பி பற்றி இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா மாதிரி மியூசிக் இருக்குங்க. அவன் ரொம்ப புரியல. அப்புறம் நான் வந்தேன். அவன் ஃபோன் பண்ணாரு, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சிருக்கு, அவன் நல்லா இருக்கடா, புதுசாக இருக்குது. சரி, எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன், திரும்புறாரு. திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை வந்து இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிடுச்சு சொல்லிட்டு உடனே ட்ரைங் டு சே தட் மேன். எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணும்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலாம் நான் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அஜய் பாலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வருட கனவு அஜய் பாலாவுக்கு ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு. எல்லோரும் ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லணும். அவருடைய கனவு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது, தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்களெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். சமீபத்தில் மார்லன் பிராண்டோ அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன், படிக்கவே இல்லை. திடீர்னு என்ன சொன்னார், நீங்கள் படிச்சிங்களான்னாரு. அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்த அளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை வந்து ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜய் பாலா அவர்கள் இன்னைக்கு மயிலாஜி அப்படின்ற படம் மூலமாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜய் பாலா சார் வந்து நான் நிறைய தடவை வந்து விஜய் சாரோட பார்த்துருக்கேன். விஜய் சாருடைய கம்பெனியன் அவர் விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல, அவருடைய பல படங்களில் திடீர்னு பார்த்தா அஜய் பாலா சார் இருப்பார். அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சாரோட படமே இருக்காது. அவ்வளோ தொலைவு விஜய் சார் கூடவே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன். நான் வந்து விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அஜய் பாலா சார் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டாக என் கூட இருக்காரு அப்படின்னாரு. அந்தளவு வந்து ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ள நட்பை நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். விஜய் சாருக்கும் அண்ட் அஜய் பாலா அவர்களுக்கும். அஜய் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அண்ட் த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் தெய்வம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாருடைய பாடல்கள். அதில் செடில் சாருடைய அந்த சினிமாவை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார், அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார். அதுவும் நான் வந்து அந்த பாடலை பார்க்கும்போது, அந்த மிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சாருடைய 3ஆம் படி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திர சாருடைய என்ன படம் நம்ம சொல்லவே வேணாம், அந்த பருவமை பாட்டு வந்து எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது, அது டான்ஸ் சொல்லக்கூடாது, ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்கிறது அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க சரி சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், இயக்குனர் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சிறுமணங்களை பண்ணுங்கள். எல்லோருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க. ஸோ இது பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும். அது மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா, வாரம் 6 படம் 8 படம் வெளியாகி அடுத்த 2 நாள்லேயே காணாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, விதாத் அவர்கள் நடிப்பில். அந்த மாதிரி
சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா வந்து இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஓ, இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக சினிமா வெற்றி அடையும். ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 8 படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. வருஷத்தில் 300 படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் 8 படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது நடுவில் பெரிய பிரச்சனை. ரீரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள். ஷோவே கிடைக்கிறது இல்லை, இதில் ரீரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மயிலாஞ்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டுறது பெரிய விஷயம். படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற ஒரு மருதர்கள் படத்தை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும். அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். ஆனால் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோருக்கும் நன்றி. ஒரு தயாரிப்பாளர் இருந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சார் நான் பாராட்டணும். சூப்பராக பேசுறீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு. அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல், நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசுகிறதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இவ்வளோ அழகாக கவர் பண்ணது பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும். சைக்காலஜி தெரிஞ்ச நீங்கள் ஆடியன்ஸோட சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நம்புகிறேன். அது கண்டிப்பாக அஜய் பாலா அவர்கள் ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பார் நம்புகிறேன். ஒரு பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும். அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கில் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம், சிறு பட்ஜெட் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்கில் பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அஜய் பாலா என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப டைம் எடுக்குமான்னு தெரியல. அஜய் சார் பாலா சார் நிறைய பேச வேண்டியிருக்கும். நாள் பார்த்தா எனக்கு அவரோட அவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ஜுனன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வரும்போது ரொம்ப ஷையாக என்ட்ரி ஆனாங்க. ஆனால் பேசும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அஜய் பாலா சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர்களுக்கு தெரியும். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ப்ராப்பராக அதை கைட் பண்ணி படம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சினிமாவை தமிழில் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் தான் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப பேசியே தெரிஞ்சது சார். அது ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தது. அஜய் பாலா சார் பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நான் முத்துக்குமார் வந்து மெட்ராஸ் பட்னம் நான் படம் பண்ணுன்னு சொல்லும்போது கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், நான் வந்து எனக்கு 2 பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது கொடுங்க டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு நான் முத்துக்குமார்ட்ட கேட்கும்போது எனக்கு அஜய் பாலா சார் ரெக்கமெண்ட் பண்ணார். 2008 தொடர்ந்த நட்பு அது. அப்போது சிங்கம்புரி சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சீமான் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க, உப்பு கறி எப்படி செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முத்துக்குமார் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சிங்கம்புரி சார் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ அஜய் பாலா சார், பிரபஞ்சன் சாரும் எனக்கு முத்துக்குமார் சார் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் டிஸ்கஷன் வந்து ஒரு அந்தமான் போயிருந்தோம். அப்போ போய் நிறைய எனக்கு அப்போ தான் வந்து அவரோட நாலேஜை பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட சினிமா நாலேஜும் சரி, ஒரு இலக்கியம் சைடோட நாலேஜும் சரி, ஒரு பொதுவாக ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி தொடர்ந்த நட்பு இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட எல்லா படங்களையும் சரி, நிறைய பேரோட எல்லா படங்களையும் சரி அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அஜய் பாலா சாருக்கு. அவரோட நட்பு ஏன் ரொம்ப சிறப்புன்னா, ஒரு டிஸ்கஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சிலர் ஒத்துப்போம், சிலர் ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும். நிறைய எனக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷனில் ஃபைட் இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வருவோம், வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து சார் கரெக்ட் சார், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், இந்த சீனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவரை சரி அவர் சண்டையை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் மாறவே மாட்டார். நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் வந்து நான் ஒத்துக்க முடியாது, உங்களை ப்ளீஸ் பண்ணலாம் முடியாதுன்னு. அந்த ஆனஸ்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த பிடிச்ச ஒரு ஆனஸ்டி அஜய் பாலா சார்ட்டு. அதனால தான் அந்த நட்பு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்து. அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன்.
தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோட வெற்றியில் பல பங்கு அவருக்கு இருக்குது. இதோட இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம செலியன் சார், ராஜா சார், அவரை பற்றி மிஷ்கின் சார் நிறைய பேசிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷன் அவர். ஸோ வந்து அவர் அப்புறம் ஸ்ரீதர் பிரசாத் சார், இவ்வளோ பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு அஜயன் பாலா சார் வராது. இந்த படத்தோட ஃபஸ்ட் கட் நான் பார்த்துட்டேன், மியூசிக்கே இல்லாதபோது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ணப்போ எப்படி இருக்குன்னு நான் படம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை மாதிரி இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அஜயன் பாலா சார் நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிளெஸ்ஸிங் பார்க்குறது என்னென்னா அகிலாம்மா வந்தது தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க நம்ம கேட்டிருக்கோம், அவங்க வர முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தது தான் ஒரு மிக சிறப்பான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸிங் கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எப்பயோ படம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான் அஜயன் பாலா சார். இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தொடரணும் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. 8 மாதத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்து, அது தலைப்பிலேயே ஏதோ தகராறு போகுது இல்லையா? கரெக்டா? மயிலாஞ்சி, இது மயிலாஞ்சி. அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார். தம்பி, டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைண்ணா, அல்லது நான் நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இவர் போயிருக்கிறாரு, நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின்னு அவர் மயிலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தார். நல்ல விஷயம், நல்ல டாக்டர் தான் இருந்தேன். இந்த மாதிரி டாக்டர்கள் தான் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு தேவை. நிறைய பேர் தேவைப்படும், நிறைய பேஷண்ட்டுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையா சார்? நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்து ஃபுல்லாகிடும். அற்புதமான கதைகளோட நிறைய பேர் இருக்குங்க. உங்களுடைய அட்ரஸை நான் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிடு. நாளை காலையிலிருந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காரு. உங்களுடைய மச்சாங்க எங்கன்னு டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருக்காரு. அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியாக சாப்பிடணும், கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்களில் தப்பிச்சிருக்கிறார். சாப்பிட மாட்டார்ன்றதல்ல, ஆமாம், எஸ்கேப்பு. அவருக்கு தெரியும், ஏன்னா அவரே டாக்டர் இல்லையா. அதனால் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து 1976 மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடச்சிச்சு. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயும் இடம் கிடச்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4500 ரூபா தான் ஃபீஸ். அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. தோட்டத்தில் வறுமை, அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்டாக மாற்றினதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன். இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்கு. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா 4500 ரூபா. அவங்க சாமி எதுக்கு, எந்த காலேஜுக்கு சாமி? அவர் எங்கள் அப்பா என்னை சாமின்னு தான் கொடுவார். என்னை டேடினே கூப்பிடாத ஒரு அப்பான்னு எங்கள் அப்பா. இல்லைப்பா, போனால் டாக்டர் ஆகிடலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இடம் கிடச்சிருச்சு. சாமி, இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டார். நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி.
நீ கொஞ்சம் வேற ஏதாச்சும் படியே. என்னையா இது, ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாரு, கோமணத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நான் வரப்போல போய் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க, அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவரை கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அவ்வளவு தெளிவாக நீ இதை விட பெரிய ஆளாக இதை விட்டுரு சாமி, 4500 ரூபாய் இது கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும்னு கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம். உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி. நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்காரு, ரங்கராஜ் பேர். என் ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அது உட்கார்ந்த சீட்டில் ஏற்கனவே ரங்கராஜன் உட்கார்ந்து சினிமா பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறது எங்கள் அப்பா அப்பவே. இதுதான் நம்ம வந்து கிடைத்ததை விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேற யாரும் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இளையராஜா சார் அப்படின்னா அது வந்து அதை பற்றி வந்து இதில் உலகத்திலேயே ஒரு ஆள் பேரை போட்டால் அந்த படம் வியாபாரம் ஆகும், பேரை போட்டால் தான் தேட்டருக்காரன் கொடுப்பான் அப்படின்னா அது இளையராஜா தவிர வேறு யாருக்குமே அந்த ஒரு மரியாதை கிடைச்சிது. ராஜா சார் மியூசிக் பண்ணுறாருன்னா திருநெல்வேலியிலேருந்து அட்வான்ஸ் வந்துடும், கோயம்புத்தூர்லேருந்து அட்வான்ஸ் வந்துடும். என்ன ஒரு ஆளுமை சார்! டைரக்டரை பற்றி கவலைப்படல, கதையை பற்றி கவலைப்படல, ஹீரோக்களை பற்றி கவலைப்படல. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை தன்னுடைய இசையால் அப்படி கட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவன், தமிழ் திரையுலகத்தின் தலைவன், நாயகன், இசை ஞானி இளையராஜா தான். அவர் இசையமைப்புக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியது. நிச்சயமாக அவர் இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை தந்திருப்பார். அது மாதிரி 2 புதுமுகங்கள். உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை, ஏன்னா தயாரிப்பாளர் சொல்லும்போதே சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, தம்பி நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, மற்றும் இந்த திரைப்படத்திலே பல காரணங்களால் ரொம்ப லேட்டில் ஆகிடுச்சோம். ஏஜ் அவ்வளவு நாள் இவர் கூட பயணம் செய்து ஒரு இயக்குனருக்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு என்னதான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் அந்த படம் உருப்படியாக வரும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு யாருமே இல்லை போட்டு கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. பாவம், கைத்தட்டுறது கூட உங்களால் முடியாமல் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏயா சொல்லு. அஜயன் பாலா ஒரு புனிசிட்டு தான், ஜாஸ்தி பேச மாட்டார். ஆனால் பேசினா கருத்தாளத்தோடு தான் பேசுவார். உன்னுடைய நல்ல இதயத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எப்பவோ ஜெயிச்சிருக்க வேண்டியது, லேட் பட் நெவர். அதே போல் அண்ணன் கங்கையம்மன் வந்திருக்கிறது இதில் மிக சிறப்பான விஷயம். என்னை இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மேடையில் இசைஞானி இல்லாத கொடியை தீர்க்க எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னு பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அண்ணனை நான் வந்து 1963, 62 நினைக்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி. வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். நான் சின்ன பையன், என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குன்னா அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு.
அங்கே என்ன தறிகள் ஜாஸ்தி, சிறுமுகை அந்த ஏரியாவில். சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொன்னாங்க. அதில் யாருன்னே தெரியாது. அதுதான் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய குழு. அந்த குழுவுக்கு 1963 நான் வந்து 6 வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாலையினுடைய வெற்றி என்ன? ஸோ இது நிறைய கதைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்க கதையை பேசினாங்க. நான் பேசினா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். வேண்டாம், என் தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு ஏதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனார். இந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் எல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணி கொடுக்குற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி. அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்புமிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சீமான் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்னைக்கு எதுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கணும், அன்னைக்கு சப்போர்ட்டாக இருப்பாள். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டாங்கன்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவை மிக மிக உயர்வான ஒரு ஒரு கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நீ வந்து பேசுறதுக்கனே. அதுக்காக தான் நான் வந்து இத்தோடு இந்த வாழ்த்துக்களை முடித்துக்கொண்டு அமைகிறேன். நன்றி.